குரு வாழ்க, குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் மகர ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணமூலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பதில் காண இருப்பது ஆங்கில மாத பலன் வரிசையில் ஜூலை மாத பலன்கள் எவ்வாறு இருக்கப் போகிறது, என்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, வேலை கிடைக்குமா, கல்யாணம் ஆகுமா, பிரச்சனைகள் தீருமா, இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கும் நீங்கள் இந்த மாதம் ஒரு எவ்வாறு கிரகங்கள் என்ன செய்ய போகுது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். மகராசி நண்பர்கள், ஆல்ரெடி எல்எஸ்லேருந்து விடுபட்ட நீங்கள் வாழ்க்கையில் படாத கஷ்டத்தையும் துக்கத்தையும் அவமானத்தையும் என்னென்ன நடக்கணுமோ வாழ்க்கையில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு அனைத்தையும் பார்த்து விட்டீர்கள். இனிமேல் நிம்மதி பெருமிச்சு விட்டு நீ நிம்மதியாக இருக்கலாம். நீ நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. போதுமாங்க ஐயா. உங்கள் ராசியில் இனி எல்லாம் தொட்டதெல்லாம் துளங்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசி அதன ஆரோக்கிய மேம்படும். மனக்குழப்பங்கள் தீரும். தெளிவாக இருக்க போகிறீங்க. உங்கள் ராசிக்கு 2இல் ராகு பகவான் குரு பார்வையில் இருக்கிறார். குடும்பத்திற்கு ஏதோ ஒரு வழியில் திடீர்னு ஒரு பண வரவு வரும். அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். செலவும் திடீர் செலவுகள் வரும். சமாளிக்கிற திறமை உண்டு. வாயால் கெட்டு போவீங்க. ஏதாவது நீங்கள் ஒன்று சொல்ல போய் அது ஒன்று ரிவேர்ஸாக மாறிடும். அதனால் வாய் பேசும்போது பார்த்து எச்சரிக்கையாக கவனமாக வார்த்தைகளை உபசரித்து பேசுங்கள். அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவி வீட்டில் இருக்க உறுப்பினர்களோட எல்லோரும் கூட ஒரு மனஸ்தாபம் வாக்குவாதம் ஏற்படும். ஆகவே எச்சரிக்கையாக பேச வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. பொருளாதார தடையிலிருந்தும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது உங்களோட தடைகள் இதுவரையில் இந்த தடைகள் எல்லாம் விலகி 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். தடைகள் எல்லாம் விலகி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்வார். பங்காளி உறவில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டும். பங்காளிங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருங்க. அக்கம் பக்கத்தில் யாருக்கிட்டையும் விரோதம் வச்சுக்காதீங்க, சண்டை போட்டுக்காதீங்க, மனஸ்தாபம் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் பக்குவமாக இருப்பது சிறப்பு. 5இல் சுக்கிரன் இருப்பது பெண்களாலும் உங்கள் பெண் பிள்ளைகளாலும் ஒரு ஆதாயம் வருமானம் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் கல்யாணம் ஆகலைன்னு வேண்டிகிட்டு இருக்கீங்களா? போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் பார்த்துட்டிங்கள. இனிமேல் அதுக்கு வேலையே இல்லை, அவசியம் இல்லை. தானாக அமையும். உங்கள் பெண் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தானாக அமையும். இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்தது போல் ஒரு அரசு வேலை மாப்பிள்ளை, மத்திய அரசு மாப்பிள்ளையோ மாநில அரசு மாப்பிள்ளையோ ஒன்று கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வருவாங்க. அதனால் சுபகாரியம் நடக்கும். உங்கள் பிள்ளைகள் ஏதாவது லவ் பண்ணுறாங்கன்னு உங்கள் மனசுக்குள்ள டவுட் இருக்கா? அது ஊதி கேட்காதீங்க. ஊதி பெருசு பண்ணாதீங்க. அவங்களே அடங்கிடுவாங்க. முக்கியமாக மகர ராசி அன்பர்கள், உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவம் அதிபதி 2ஆம் பாவம் அதிபதி நடக்குமானாக்கா சிலருக்கு காதல் சக்ஸஸ் கைகூடும். கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்த நீங்கள் இனிமேல் அதிலிருந்து விடுபட்டு போட்டு கடன் தொல்லையிலேருந்து விடுபட போகிறீங்க. அது மட்டும் இல்லை, எதிரி உங்களை கண்ணாலே பொசிக்கிடுவோம். அவங்களுக்கு என்னன்னு கண்டிஸ்டியாலே உங்களை பொசிக்கிட்டு இருந்த எதிரிகள், தொல்லை கொடுத்த எதிரிகள் தானாகவே அடங்கி விடுவார்கள். உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. உங்களுடைய கணவன் மனைக்குள்ள அந்த ஈகோ பிரச்சனை விட்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பிரிந்த கணவன் மனைகள் ஒன்று சேருவீர்கள். வெளிநாட்டில் கணவர் வருவார் வீருக்கு. அதே மாதிரி இராணுவத்தில் பணி செய்யப்படும் ஊருக்கு லீவில் வருவார். இப்படி ஏதோ ஒரு இதில் சண்டை போட்டு அம்மா விட்டு போயிருக்கீங்களா கூட்டின்னு வருவார். இப்படி ஏதோ ஒரு வழியில் பிரிஞ்சிருக்கும் கணவன் மனைகளும் ஒன்று சேருவீர்கள். டைவர்ஸ் ஆனால் கூட குழந்தைங்களுக்காக டைவர்ஸ் ஆன கணவன் மனை கூட குழந்தைகளுக்காக ஒன்று சேர்ந்து வாழ விரும்புவீங்க. மறு திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதம் ஒரு சிறப்பு. நீங்கள் நண்பர் மூலியமாகவோ உறவன் மூலியமாகவோ ஏதோ ஒரு இதில் ஒரு மரணம் உங்களுக்கு அமையும். அதனால் சிறப்பாக இருக்கும். மறுமணம்
சிறப்பாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த முறை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆண்டவன் ஒரு வழி காட்டுறான், அந்த வழியை நீங்கள் பாதி தேர்ந்தெடுத்து செல்லுங்கள். உங்களுடைய மகர ராசி அன்பர்களுக்கு கூடுமான வரையில் அரசாங்கத்தில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலையில் இருப்பவர்கள் உயர் பதவி ப்ரமோஷன் கிடைக்கும். கூடுமான லஞ்சம் வாங்கிறத தவிர்க்க வேண்டும். லஞ்சம் வாங்கிறத உங்கள் ராசிக்கு 8இல் செவ்வாய் கேது இணைந்திருப்பது கொஞ்சம் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் சிக்கல் கொடுப்பார். ஹாஸ்பிட்டல் செலவும் வரும். அதனால் அது மொத்தம் கொஞ்சம் கவனம் இருங்க, எச்சரிக்கை இருங்க. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வெளியில் கொடுத்துருந்தீங்களா, அது அவ்வளோ சீக்கிரம் வர மாரி காட்டல. இனிமேல் யாரும் பணம் கொடுக்காதீங்க, கொடுத்தா விரோதமாகும். உழைச்சி ஓடா போன நீங்கள் கடன் கொடுத்து மாட்டிக்காதீங்க. கடன் அவதிப்படுறவங்களும் இந்த மாதிரி கடன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பெண்கள் நகை வாங்கும் யோகம், வீட்டுக்கு பொருள் வாங்கும் யோகம். ஏதாவது ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்குங்க, ஒரு வண்டியோ ஸ்கூட்டியோ ஏதோ ஒன்று வாங்குகிற யோகம் இருக்குது. அதனால் வந்து பெண்களுக்கு ரொம்ப அற்புதமாக சிறப்பாக நல்லா இருக்குது. போதுமா? அம்மா வீட்டிலேருந்து எதாவது வரணுமா, பொருள் பணம் உதவி ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த போல் நடக்கும். நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அதெல்லாம் சாதகமாக முடியும். சிம்மராசி அன்பர்கள் வரையில் பெண்களால் அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இல்லீகல் உறவுகளை, தேவையில்லாத பழக்க வழக்கங்களை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் தான் ராஜா, நாட்டுக்கு ராஜா, வீட்டுக்கு ராஜான்றது ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. கூடுமான வரையில் அந்த கெட்ட பழக்கங்களை ஒதுக்கி வச்சிங்களா கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். மகர ராசி அன்பர்கள் வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்களா, ஏதாவது வேலை வாய்ப்புக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்திலும் அதே மாதிரி 12ஆம் பாவம் அதிபதி திசை புத்தி நடக்குமானா அழகாக நீங்கள் யாருடைய சிபாரிசு இல்லாமல் செலவு இல்லாமல் நீங்கள் அழகாக வெளிநாட்டுக்கு போகிற யோகம்லாம் உங்களுக்கு காட்டுது. அதனால் வந்து உங்களுடைய எதிர்காலமும் பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு கூடவே இருந்து குழி தோண்ட நண்பர்கள், உங்கள் கூட யார் யார் பழகி உங்களை கெடுத்தாங்களோ துரோகிகள் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறீங்க. அந்தமாரி கண்டுபிடிச்சி வச்ச துரோகிங்க கூட இனிமேல் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த மாதம் முன்னேற்றமாக இருக்குது. புதிய தொழில் தொடங்கலாம், இருக்கிற தொழிலும் டெவலப் பண்ணலாம். எந்த தொழிலாக இருக்கும் அதில் ஒரு தனித்திறமை காட்ட, சாதிக்க, சாதனை படைக்க எல்லாமே அருமையாக இருக்குது. தொழில் தொடங்குவரும் ரொம்ப சிறப்பு. எந்த தொழிலாக இருக்கட்டும், உங்கள் செய்யும் தொழிலாக தெய்வம் என்று நீங்கள் போய் சென்று பாருங்கள். உங்களை அழகாக தூக்கிவிடும். குறிப்பாக போனால் கான்ட்ராக்ட் தொழில் சிறப்பாக இருக்குது. கான்ட்ராக்ட், ஜவுளி தொழில், நகைத்தொழில் இதெல்லாம் வந்து அற்புதமாக இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட பொருள், வாங்கி சாப்பிட்ற பொருள், இந்த தொழிலெலாம் இந்த மாதம் அமோகமாக சிறப்பாக அருமையாக இருக்குது. விளையாட்டில் இருப்பவர்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கிறவங்க உங்கள் ஆர்வத்தை ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பேர், மதிப்பு, புகழ், பதக்கம், பட்டம்லாம் கிடைக்கும். வென்று வருவீங்க. வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுப்பீங்க. விளையாட்டு வீராங்கனைக்கும் நல்லா இருக்குது. கலைத்துறையில் இருப்பவர்களும் சாதகம் அருமையாக இருக்குது. கலைத்துறையில் சினிமாத்துறை, நாடகத்துறை, இசைத்துறை, மீடியா துறை, இல்லை ஒரு யூடியூப் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கீங்களா, யாரால இருந்தாலும் சரி அழகான ஒரு வாய்ப்பு. அதுவும் கேமராமேன்களுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த ஜூலை மாதம் இருக்கிறது. ஆகவே கலைத்துறையினருக்கும் சிறப்பாக இருப்பதனால மகர ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே 75% சிறப்பாக இருக்கிறது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.